திருவள்ளுவர் சாப்பிடும்போது தன் வாழ்நாள் முழுவதுமே பக்கத்துல ஒரு கிண்ணத்துல தண்ணியும் ஒரு குண்டூசியும் வச்சுட்டு தான் சாப்பிடுவாராம். ஏன் எதுக்குன்னு தெரியுமா? என்னதான் திருக்குறளை திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டாலும் இன்றைய நவீன உலகத்துக்கும் அறிவியல் நுட்பங்களுக்குமே பொருந்தரமான திருக்குறள் தான் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆங்கிலம், லத்தீன், ஜெர்மனி, பிரான்சியனா போன்ற மொழிகள்ல இன்னமும் நம்ம திருக்குறளை 100க்கும் மேற்பட்ட மொழிகளை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெருமை கொண்ட திருக்குறளை உலக அளவுல தமிழ் மொழியின் பெருமையா இருக்குது அப்படின்னா அதுக்கு மூல காரணமே நம்ம திருவள்ளுவர் தான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ரீசெண்டா எக்ஸாம் ஸ்டடீஸ்க்காக ஸ்டே பண்ண எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்க சிஸ்டருடைய டைட்டர் அவங்க ஸ்கூல்ல அவங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு டீச்சர்ஸ் டே டு டே லைஃப்க்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு குட்டி ஸ்டோரி அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த குட்டி ஸ்டோரியை எனக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. நான் ரெகுலராகவே சாப்பிடும்போது சாப்பாடு எல்லாமே கீழே இறைச்சிட்டு தான் பொதுவாக சாப்பிடுவேன். அதை பார்த்துட்டு அவங்க திருவள்ளுவர் சாப்பிடும்போது அவங்களுடைய மனைவி வாசுகி அம்மாள் எப்போதுமே ஒரு கிண்ணத்துல தண்ணியும் பக்கத்துல ஒரு குண்டு ஊசியும் வைப்பாங்களாம். ஏன் எதுக்குன்னு தெரியுமா என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை, தெரியாதுன்னு சொல்லிட்டேன். திருவள்ளுவர் உணவு இருந்தபோது சாப்பாட்டுல இருந்து ஒரு சோற்று பறிக்க கீழே விழுந்தாலுமே அது குண்டு ஊசியால குத்தி திருப்ப எடுத்து அந்த தண்ணியில கழுவி திருப்ப சாப்பிடுவாராம். இதை கேட்ட உடனே என்னோட சாப்பாடு ஸ்டைலையே நான் மாத்திட்டேன். நீங்களும் மாத்திடுங்க. இன்னமும் சாப்பாடை கீழே சிந்தி சாப்பிட்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.